ஓம் சக்தி. ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த ஏழை விவசாயி அவர். வருடந்தோறும் திருப்பதி சென்று வழிபாட்டு வந்தவர். சரியாக விவசாயம் செய்ய முடியாதபடி நிலத்தகராறு, கடன் தொல்லைகள், கொடுத்த கடனை திருப்பி கேட்க போய் அதனால் ஏற்பட்ட சண்டைகள் என பல பிரச்சனைகள் காரணமாக நிம்மதியை இழந்து தவித்தார். ஒரு நாள் அவரின் மூத்த மகன் வண்டியில் வந்தபோது அது கவிழ்ந்து விட்டது. அதைக் கண்டு அவர் தன் மகனை திட்டிவிட்டார். அவனோ ரோஷத்தோடு அன்று வீட்டை விட்டு போனவன்தான் திரும்ப வரவே இல்லை. அவரின் பழைய கவலைகளோடு இப்பொழுது மகன் கவலையும் சேர்ந்து கொண்டது. அங்கேயே ஜோதிடம், மாந்திரீகம், பூசாரி, மந்திரவாதி என அலைந்து ஆயிரக்கணக்கில் செலவு செய்தார். மேல்மருவத்தூர் பற்றி கேள்விப்பட்டு வந்து அருள்வாக்கு கேட்டார். அன்னை அவரிடம், மகனே, நீ தேடுகின்ற பொருளின் கூடு அழியவில்லை. அருள் கொடுத்து உன் மகனை வரவழைக்கிறேன். அருள் கொடுத்து வாழ வைக்கிறேன். உனக்கு செல்வம் தருகிறேன். வேறென்ன வேண்டும் கேள் என்றாள். தாயே, உன் அருள்தான் வேண்டும் என்றார் அவர். மறுமுறை மருவத்தூர் வந்தபோது அவரின் பணத்தை யாரோ திருடிவிட்டார்கள். அந்த முறை அன்னை, மகனே, வழிப்பறி கொடுத்துவிட்டு வந்து நிற்கிறாய். இனி உன் மகனை தேடி அலைய வேண்டாம். வீண் செலவு செய்ய வேண்டாம். நிறைய தர்மம் செய்யடா மகனே. நிறைய தொண்டு செய்யடா மகனே. அடுத்த முறை வரும்போது உன் மனைவியை அழைத்து கொண்டு வா மகனே என்றாள். அடுத்த முறை மனைவியோடு போனபோது, மகளே, வெள்ளாட்டுப்பாலில் கொடி வேர்க்கடலை, பனங்கற்கண்டு சேர்த்து தினமும் சாப்பிடு. உடல் நலம் சீராகும் என்று கூறிவிட்டு அவரிடம், மகனே, உனக்கு நிறைய கஷ்டங்கள் தருகிறேன், அனுபவித்துக்கொள். உன் மகன் வந்த பிறகு அருள் பாலிக்கிறேன் என்றாள். அவர் அம்மாவிடம், மகன் இருக்குமிடத்தை சொல்லம்மா என்று வேண்டினார். உனக்கேன் அந்த கவலை? அவனை உன்னிடம் சேர்ப்பது என் பொறுப்பு என்றாள் அன்னை. இப்படியே 6 ஆண்டுகள் ஓடிவிட்டன. 11 முறை அருள்வாக்கு கேட்டுவிட்டார். 4 முறை பாத யாத்திரை, சைக்கிளின் மூலம் ஆன்மீக ஊர்வலம், கும்பாபிஷேகம் என கலந்து கொண்டு தொண்டு செய்தார். ஒரு முறை தொண்டர் ஒருவர், உன் மகனைப் போலவே ஒருவனை நான் அந்த ஊரில் பார்த்தேன், போய் தேடிப்பார் என்றார். அருள்வாக்கு கேட்டுவிட்டு தேடலாம் என்று அன்னையிடம் வந்து கேட்டார். அன்னை, நான் என்னடா சொன்னேன் என்று திருப்பி கேட்டாள். நீ தேட வேண்டாம், வீண் செலவு செய்யாதே என்றாய் அம்மா என்று பதிலளித்தார். பிறகு ஏன் தேடுகிறாய்? உன் மகன் நன்றாகத்தான் இருக்கிறான் என்றாள். அதற்கு அவர், எங்கள் ஊரில் உள்ளவர்கள் என் மகனை பற்றி தவறான வதந்திகளை பரப்புகிறார்களே தாயே என்றார். உன் மகன் செத்து போய்விட்டான் என்று கூட பேசுவார்கள் மகனே. அவர்கள் சொல்லிவிட்டு போகட்டும். மகன் வந்த பிறகு உன் கஷ்டங்கள் தீரும். விவசாயம் செய்யலாம். நீ வேஷம் போட்டுக்கொண்டு சாமியார் போல நடிக்கிறாய் என்று பேசுகிறார்கள். பேசிவிட்டு போகட்டும் மகனே என்றாள். அந்த ஆண்டு நடைபெற்ற ஆடிப்பூர விழாவில் கலந்து கொண்டு ஊர் திரும்பினார். அங்கே 6 ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போன மகன் வீட்டிற்கு வந்திருந்தான். பிரமித்து போனார். இத்தனைக்கும் அவன் வெகு தூரம் ஓடிவிடவில்லை. 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊரில் பேருந்து ஓட்டுநராக வேலை செய்திருக்கிறான். எல்லாம் அம்மாவின் கணக்கு. ஓம் சக்தி.